இந்த வீடியோ யாருக்கு படம் சுமத்தல்ல பட்னால் மன்னிக்கவும். This video is not meant to hurt anyone. Sorry for. Praise the Lord. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த மாசத்திலே 2வது நாளிலும் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லூகாஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்களை செய்கிறவர். ஒவ்வொரு கால வேளையும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நாம் அதை கேட்டு அவருடைய நாமத்துக்கு மகிமையாக மாறுவோம். உங்களுக்கு அவர் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சோதரம் எப்படி நல்லவராயிருந்தார் என்று சொல்றான். பாருங்க, அவன் துரத்தப்பட்டு பாருங்க, அவன் வேஷம் மாறிட்டு இருக்கிறான், துரத்தப்படுகிறான். அவனை துரத்தி கொண்டிருக்கிற சமயத்துல தான் இந்த மாதிரி பாடல் கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாரும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். ஒருவரும் கூட சொல்லல கர்த்தர் மோசமானவர்னு சொல்லல, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொல்லவில்லை. யாரெல்லாம் கேட்டாங்களோ, யாரெல்லாம் அவரை பின்பற்றினாங்களோ, யாரெல்லாம் அவரை பின்பற்றி அவருடைய வார்த்தையில் கீழ்ப்படிந்தாலும் எல்லாருக்கும் நல்லவராக, இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருந்தார். சோதரர் அதனாலதான் சொல்லுறாரு தாவீது, கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. பாருங்க, நம்மளாம் ருசித்து பார்த்து தான் சொல்லுவோம். பாருங்க, காலையில ஹோட்டல்ல பாருங்க, வீட்டுல பாருங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. சோதரர் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா பாருங்க. ஒரு ப்ராடக்ட் மேட் பண்ணா, இந்த செல்போன் மேட் பண்ணா கூட அது நல்லதா கெட்டதான்னு போட்டு பார்க்குறான், அதை உடைச்சு பார்க்குறான், அதை கிழிச்சு பார்க்குறான், அதை பெண்ட் பண்ணி பார்க்குறான். பாருங்க, டெஸ்ட்ன்றான். அப்படியே நாளுக்கு என்ன அர்த்தம்? அது எந்த அளவுக்கு உழைக்கிறது, அது உண்மையிலே நல்லதானா இல்லை ரொம்ப வேஸ்டான்னு செக் பண்றான். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பாருங்க, இயேசு நல்லவர் என்பது வார்த்தையில சொன்ன ஆகாது, அதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். எப்படி ருசிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் ருசித்து பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் ருசித்து பார்த்தார்கள். அவர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நல்லவர் என்று எல்லாரும் சொன்னார்கள். இந்த நாட்கள் அருமையானவர்களே, நம்மால சொல்ல முடியுமா? அப்படி நல்லவர்ன்னு சொல்லி பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம். நல்லவர் என்று தெரியணும், அவரை நம்பணும். சோதனம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் தான் பாக்கியவான். இன்னைக்கு யாரை நாம் நம்புறோம், எதுக்கு மேல் நம்பிக்கை வச்சுக்கிறோம்? நல்லதா இருந்தால் நம்பிக்கை வைக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்லது இல்லாததுக்கு மேல் நம்பிக்கை வைக்கிறோம், அதனாலே பாக்கியத்தை இழந்து போகிறோம், ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். கர்த்தர் நல்ல என்பதை ருசித்து பாருங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். சோதரர் இன்னைக்கு பாருங்களேன், ஆம்பூர் பிரியாணின்றாங்க. ஆம்பூர் பிரியாணி டேஸ்ட் பண்ணாம அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. திருநெல்வேலி அல்வான்றாங்க. அல்வான்னு சொன்னோடனே அது திருநெல்வேலி அல்வா டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். மஸ்கோத் அல்வான்னு ஒன்று இருக்குது, இப்போ புதுசாக லேட்டஸ்ட் வந்துட்டு இருக்குது பல வருஷமா. அது ரொம்ப டேஸ்ட். அதில் என்ன போட்டிருக்கான்னு தெரியுமா? அதை தின்ன அதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அதை நிறுத்த மாட்டீங்கன்னு போட்டு. ஆனால் உண்மையிலே அப்படித்தான், சாப்பிடாம நிறுத்த மாட்டோம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது அதில். அப்போ அது நல்லதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா அதை ருசி பார்த்ததுனால. இன்றைக்கும் இயேசு எப்படிப்பட்டவருன்னு நம்ம தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு குள்ள சகை இருந்தான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று தெரியல, அவர் பார்க்க வகை தேடினான். இயேசு அவனை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். ஆனால் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோன்னு அவனுடைய எல்லா பாவமான காரியத்தை எல்லாம் அவன் விட்டுட்டான். சொல்றான், பாருங்க, யாரையா ஏமாத்திருந்தா நான் நாளத்தனையா திரும்பி கொடுக்குறேன்னு சொல்லி அவன் தன்னை முழுமையும் மாற்றி. அப்போ அந்த நல்லவர் தம்முடைய பிள்ளை நல்லவராக மாற்றுகிறார். பாருங்க, அப்போ நல்லவருக்கு அர்த்தம் என்னன்னா தன் வாழ்க்கையை மாற்றணும். இயேசு பாருங்க, நல்லவர் எப்படி சொல்லலாம் பாருங்க, சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. அவர் சிலுவையில் தொங்கிட்டே இருக்கிறாரு. வேதனை தாங்க முடியாத சமயத்துல தங்க சிலுவையில் அறைந்தவர்களை பார்த்து அவர்களுக்காக ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார் தெரியுமா? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கும். இவ்வளவு நல்லவர். அடிச்சா கூட அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மன்னிப்பை கொடுக்கிற தேவன். அதனால அவர் நல்லவர். அப்படிப்பட்ட தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பா. இன்னும் எதெல்லாமோ நம்பிட்டு போறல, எல்லாம் நம்பிடுவாங்க. ஏமாத்துறவன் நம்புவாங்க, அழிஞ்சு போறது நம்புவாங்க, எல்லாத்தையும் நம்புவாங்க. ஆனா எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டான். எதை டெஸ்ட் பண்ணணுமோ அதை டெஸ்ட் பண்ண மாட்டான். நம்பிக்கை வைக்கிற அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் கடைசி வரையில
தன்னை காப்பாற்றி கொள்ளுவான். இல்லை இடையில எல்லாம் போயிடுவான். சோதரம் கடைசி வரையில காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நல்லவராயிருக்கார். நல்லவர் தேவன் ருசி பார்த்துருக்கீங்களா? அப்படி ருசி பார்க்கட்டா இந்த நாட்களிலே ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில ருசித்து பாருங்க. உன் குடும்பத்துக்கு நல்லவராயிருப்பார், உன்னுடைய கோத்திரத்துக்கு நல்லவராயிருப்பார், உன்னுடைய ஜாதிக்கு நல்லவராயிருப்பார், உங்கள் ஜனத்துக்கு நல்லவராயிருப்பார், கடைசி வரையிலும் நல்லவராயிருப்பார். நீ எந்ததான் அவர் மோசமா பேசினாலும் அவர் நல்லவர். அவரோடு எதையுமே ஒட்டப்பார். பனிக்கட்டில எந்த அழுக்கும் ஒட்டாது. பனிக்கட்டி நீங்கள் அழுக்கு அள்ளி போட்டு பாருங்க, அந்த அழுக்கு அப்படியே உரி போய் மறுபடியும் வெண்மையாக தான் இருக்கும். அதே போல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த அருமையான கால வேளையிலே நல்லவராக இயேசுவிட்ட வாங்க. அவர் மேல் நம்பிக்கை வைங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வசனம் மாறாதது. வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணுமா? இந்த புதிய மாசத்துக்கு 2 நாள் அதிசயம் நடக்கணுமா? நல்லவரை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைங்க. நீங்க பாக்கியங்களா இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஒரு புதிய ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, உம்மை ருசி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ நல்லவர் என்பதை கண்டுபிடித்து உம்மை பின்பற்றி ஆண்டவரே நடக்க, உண்மையில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு செபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நம்பிக்கை உள்ளவர்களாக உண்மையில் நம்பிக்கை வைத்து பாக்கியவான்களாய் மாற உதவி செய்யுங்க. உம்மை ருசி பார்க்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ருசி பாருங்க. அவர் மேல் நம்பிக்கை வைங்க. பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையில் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.